இந்து கூட்டத்திற்கு மனமார்ந்த வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு நீர்வளம் நிலவளம் ஜலவளம் என்று சொல்லக்கூடிய நீர்த்தாத புண்ணிய பூமி நமது வேப்பம்பட்டி கிராமம். இப்படிப்பட்ட இந்த புண்ணிய வாழ்ந்து வரக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்கு புண்ணிய பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாடகத்துக்கு இருக்கிற இது மன்னாராகிய முத்தான் மகனாகிய குமார் அவர்கள். குமார், ஆமா சரி, அம்மனுக்கு கூத்து வைக்கணும். தெருக்கூத்து வைத்து ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும். அப்படி என்று 30,000 ரூபாய். 30,000 கை இப்படி காட்டுறேன். 30,000 30,000 கண்டிப்பா. பாருங்க மாறு 30,000 வந்துரும் இல்லைங்க. சரி சரி சரிங்க. மதிப்பிற்கு மரியாதைக்கு உள்ளில் சேர்ந்த அண்ணாராகிய தர்மகர்த்தா. தர்மகர்த்தா எங்க கை கட்டிட்டு இருக்கிறார் அவரு? 3 வருஷம் வச்சிருந்தாரா? இல்லைங்க, 3 வருஷமா அந்த பதவியை வச்சிருக்கிறாரா அப்படி கேக்குறேன். இப்படி நாடகம் வச்சவங்களும் நாடகத்தை பார்க்க வந்தவங்களும் இந்த கடவுள் கிருபையாலே நோயற்ற வாழ்வாக குறைவெல்லாம் செல்வமாக பல்லாண்டு காலம் சுகமோடு வாழ்வாங்க. மதிப்பிற்கு மரியாதைக்கு நான் வந்தவுடனே எனக்காக இன்னும் சந்தியா ஆறுவகம் குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இருந்து 20 ரூபாய் பால் விடுகிறார். மதிப்பிற்கு மரியாதைக்கு எவ்வளவு கொடுத்தாரு? 111 ரூபாய் கேட்டா, இன்னும் 61 ரூபாய் இங்க வரும்போதே ரேட் பேசிட்டேன். 111 ரூபாய் கொடுத்தா கூட்டிட்டு போலாம். 1 மணி நேரம். மதிப்பிற்கு மரியாதைக்கு மாப்பிள்ளையாகிய குப்புசாமி அவர்கள் இருந்து 20 ரூபாய் பால் விடுகிறார். மதிப்பிற்கு மரியாதைக்கு இன்னும் தங்கமணி அவர்கள் சொத்துல இருந்து ₹20 ரூபாய் பால் விடுகிறார். இன்னும் அண்ணாராகிய முன்னாள் நம்பர் மதிப்பிற்கு மரியாதைக்கு முத்தான் குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சொத்துல இருந்து 50 ரூபாய் பால் விடுகிறார். மதிப்பிற்கு மரியாதைக்கு அண்ணாராகிய ஐயா குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சொத்துல இருந்து 20 ரூபாய் பால் விடுகிறார். இந்த மதிப்பிற்கு மரியாதைக்கு உன்னை போல் நகைச்சுவை வேடம் கோமாளி ராஜேஷ் குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சொத்துல இருந்து 50 ரூபாய் பால் விடுகிறார். நன்கொடையாக வாரின குடும்பமாகப்பட்டது இந்த மகமாய் கிருபையாலே எல்லா வளங்களை பெற்று நோயற்ற வாழ்வாக குறைவெல்லாம் செல்வமாக பல்லாண்டு காலம் சுகமோடு இந்த தீப ஒளியிலே நடத்தக்கூடிய நாடகமோ எல்லை பிடாரி. இந்த ஊரு எல்லையில் நின்று இந்த ஊரை காக்கிறவன் ஓம் சக்தி பராசக்தி என்று சொல்லக்கூடிய எல்லை பிடாரி பிறப்பு அல்லது குண்டாசுரன் மூர்க்காசுரன். இந்த நாடகத்திலே நான் சொல்லுவாங்க. Pata
பார்வதி என்னுடைய பெயர். ஆஹா, பார்வதி தாய். சரி. உமையவள். உமையவள் அர்த்தம் என்ன? உலகத்துக்கெல்லாம் தாய் வழங்கக்கூடிய என்னுடைய பெயரோ உமையவள் பார்வதா. உனக்கும் தாய் நான் தான், உன் தந்தைக்கும் தாய் நான் தான், உன் தாத்தாவுக்கும் தாய் நான் தான். இதோ உலகத்துக்கு தாய் நான் தான். உலகத்துக்கே தாய் நீங்க தாங்கிறீங்க. உங்களோட தாய் தகப்பையா அவனுக்கு உலக பிறக்கும் மண்ணே. சொல்லக்கூடிய திருக்குறளை படித்திருக்கிறாயா? பள்ளிக்கூடத்துல எல்லாம் சொல்லி தராங்க. முதல் குறளே அதுதான். ஆமா, ஆதி பகவானோ சரி என்னுடைய தந்தையார். இந்த ஆதி பகவானோ சரி முதலாக உலக நன்மைக்காக கண்களை மூடி கைகளை ஏந்தி தவம் செய்யும் பொழுது அந்த ஆதி பகவானோ தன் கையை கொண்டு இப்படி உடம்பை தேய்த்தாரா. சரி, தேய்த்தால் என்ன உருவாகும்? அழுக்கு கட்டி வருங்க. ஆமா, கண்களை விடுத்து பார்க்கும் பொழுது கையிலே அழுக்கு கட்டி. சரி, அப்பொழுது உலக நன்மைக்காக தவங்களை செய்யும் பொழுது இது என்ன கையில அழுக்கு கட்டி. அப்படி என்று அந்த அழுக்கட்டி தூக்கப்பட்டார் சமுத்திரத்திலே. அந்த அழுக்கு கட்டி கடலை விடும் பொழுது ஓம் என்று சத்தத்தோடு விழுந்ததா. சரி, இந்த ஓம் என்ற அச்சரத்தை உமையவள் பார்வதி நான் பிறந்தேனே. அலைக்கிலே பிறந்து வெளியே வந்து என் தந்தைக்கு நமஸ்காரம் செய்தேன். சரி, அம்மா அலைக்கிலே பிறந்தபடியால் உன்னுடைய பெயரோ சக்தி. சரி, ஆவது பின்னாலே அழிவது பின்னாலே. நீ நினைத்தால் உலகத்தை படைக்கலாம், நீ நினைத்தால் உலகத்தை அழிக்கலாம். அப்படி என்று என் தந்தையார் சொல்லிவிட்டு சரி
மாயமானா. ஓ அப்பா சொல்லிட்டு மறந்துட்டாருங்க. ஆமா. சரி அம்மா நான் பிறக்கும் பொழுது 3 கண்ணோடு பிறந்தேன். சரி. இடக்கண் ஒன்று, வலக்கண் ஒன்று, நெற்றிக்கண் ஒன்று. அது மட்டுமா இடப்புறத்திலே சூழாயத்தோடு நான் பிறந்தேன். சரி சரிங்க. அப்படி பிறந்திருந்தாலும் இன்னொரு அதிசயம், அழைக்கலை பிறக்கும் பொழுது அம்மனமா பிறந்தேன். நாங்கெல்லாம் துணி போட்டுட்டாங்க பிறக்கிறோம். எப்படி பிறக்கும் போதே என்ன ஜெட்டி போட்டுட்டா பிறக்கிறோம். எல்லாரும் அம்மனமா தான் பிறக்கிறோம். சிசுவாக பிறக்கும் பொழுது, குழந்தையாக பிறக்கும் பொழுது நிர்வாணம் பிறப்பாங்க. சரி. 16 பருவமங்கையாக இப்படியே நிர்வாணமாக பிறந்து. வயசு பிள்ளையா? அந்த இடத்துல நான் எல்லாம் போயிட்டேன். சரிங்க. 3 கண்ணோடு இடவரத்தில் சூழாயுதம் நிர்வாணமாக பிறக்கும் பொழுது கண்களை விடுத்து பார்த்தேன். எங்க பார்த்தாலும் மரம், செடி, கொடி, தீவாந்திரம். இதையெல்லாம் பார்த்தவுடனே எனக்கே பயமானது. அதனாலே எனக்கு துணையாக ஓம் நமச்சிவாயா அப்படி என்று நாமத்தை உச்சரித்து உருவத்தை படைத்தேன். அந்த உருவமோ சின்னம் சிறு குழந்தையாக அம்மா என்று ஓடி வந்தது. கல்யாணம் ஒரு கன்னி பெண் கையிலே குழந்தை இருந்தால் உலகமெல்லாம் கை தட்டி சிரிக்கும். அப்படி என்று நெற்றிக்கண்ணை திறந்தேன் குழந்தை அளிப்பிற்காக. அந்த குழந்தையோ வெகு தூரமாக ஓடி சென்றது. இரண்டாவதாக உருவத்தை பிடித்தேன். அந்த உருவமோ கண்ணே தங்கையே அப்படி என்று அண்ணன் தங்கை முறை கொண்டாட பக்கத்தில் நெருங்கியது. நெற்றிக்கண்ணை திறந்தேன். அந்த உருவம் மாயமானது. அதுதான் மாயக்கண்ணன். மாயமாக மறைந்த உருவம் தான் மாயக்கண்ணன். மூன்றாவதாக உருவத்தை பிடித்தேன். அந்த உருவமோ கண்ணே தேவையே அப்படி என்று கணவன் மனைவி முறை கொண்டாட என்னை கட்டிப்பிடிக்க ஓடி வந்தது. நெருங்க முடியவில்லை. காரணம் என்ன? நெற்றி கண்ணாகப்பட்டது நெருப்பு போல் சுட்டி எரித்தது அடலாக. அப்பொழுது மாயவர் சொல்கிறார், அம்மா கண்ணுக்கு பிரியமான கணவர் இவர்தான். இப்படிப்பட்ட கணவர் வேண்டும் என்றால் நெற்றிக்கண்ணை கொடுத்து விடு, சூழாத்தி கொடுத்து விடு அப்படி என்று அண்ணன் சொல்ல அதே பிரகாரமாக நெற்றிக்கண்ணை வாங்கி கொண்டு என் சூழாத்தி பெற்றுக் கொண்டு என் தழுத்திலே தலைகிட்ட பண்ணி வந்தாரு. தெரியுமா
அமைதி அமைதி சைலன்ஸ் ஆய் நமக. ஆண் பாதி பெண் பாதி. சரி. ஆணில் என்றால் பெண் இல்லை. கண்டிப்பாங்க. பெண்ணில் என்றால் ஆண் இல்லை. உண்மைங்க. ஆணும் பெண்ணும் சமம். சரி சமம். இன்பமோ துன்பமோ கணவன் மனைவிக்கு ஆளுக்கு பாதி. அப்படி என்று இந்த உலகத்துக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக திருச்செங்கோடு மலையிலே ஆண் பாதியாக பெண் பாதி என்று உலகத்துக்கெல்லாம் காட்சியளிக்கிறாரே அந்த அர்த்தநாரீஸ்வரன் அவர்தான் என்னுடைய கடவுள். சரிங்க. சித்தேஸ்வரன், ஜெகதேஸ்வரன், பரமக்கடவுள், ஈஸ்வரன் சொல்லக்கூடிய என் சாமியோ என் கணவரோ பரமேஸ்வரன். சரி, இத்தனை பேர் சொல்றீங்க. அத்தனை புருஷனா? ஈஸ்வரன், சித்தேஸ்வரன், ஜெகதீஸ்வரன், அப்புறம் இன்னாரு பரமேஸ்வரன் அவதாரம். ஓ, ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு ஒரு பேருங்க. கணவர் ஒண்ணுதான், பேர் அதிகம். அங்காள பரமேஸ்வரி, சக்தி, ஓம் சக்தி, மேல்மருத்து சக்தி சொல்லக்கூடிய சமயபுரத்து மாரியம்மன், எல்லைப்பிடாரி என்று சொல்லக்கூடிய காளிமாரி சண்டை எல்லாம் அவதாரம் அல்ல. நாங்க எடுத்த அவதாரம். ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு ஒரு பேருங்க. சரி சரிங்க. நான் ஒரு பைத்தியங்க. அப்படி இருக்கும் பொழுது என் கணவராகப்பட்டவர் சூழாய்த்து பெற்றுக் கொண்டு என் கழுத்திலே தாலி கட்டி பிறகு என்னை கட்டிப்பிடிக்க வந்தார். சரி. அப்பொழுது முதலை பிடித்து அல்லவா அந்த சின்னம் சிறு குழந்தை மீண்டும் அம்மா என்று ஓடி வந்தது. அடியே பார்வதா, நீயும் நானும் உன்னை தாலி கட்டி இப்பதான ஒண்ணு சேர்றோம். அம்மானு ஓடி வருதே அந்த பிள்ளை யார் அப்படி என்று அந்த குழந்தை பார்த்து கேட்டார். சரி. இருவரும் ஒன்றாக சேர்ந்து அது யாருமே இல்லைங்க, பிள்ளையார் தான் அப்படின்னு பேர் வச்சு. சரி. பிள்ளை யார் என்று கேட்டபடினால் பிள்ளையார்னு பேர் வச்சீங்க. சரி சரி. முந்தி பிறந்த தொந்தி கணபதி என்று சொல்லக்கூடிய இன்னொரு மகனாகிய வேல்முருகன், அழகுக்கு பெயர் பிடித்த அந்த வேல்முருகன் விநாயகர் என்று சொல்லக்கூடிய இரண்டு பிள்ளைகள் பெற்றெடுத்து இந்த நாட்டிலே சிறு சிறப்போடு செல்வாக்கோடு வாழ்ந்தாலும் என் கணவராகப்பட்டவர் இந்த நெற்றிக்கரை எடுத்தார். ஓஹோ, நெற்றிக்கணுங்க. என்ன ஆகும்? ரத்தம் வருங்க. ரத்தமாகப்படுது விழுந்து கொண்டே வந்தது. அப்பொழுது என் கணவராக பரமேஸ்வரனோ உன்னை தாலி கட்டி விட்டேன், இன்று முதல் இந்த மனைவி இந்த கணவனுக்கு கட்டப்பட்டவள். இந்த வரல வச்சு அந்த ரத்தத்தை அழுத்துறாருங்க. சரி. அதனாலதான் திருமணமான பிறகு கணவன் கையிலே திலகத்தை கொடுத்து மனைவி நெத்தில வைக்க சொல்றாங்க. ஓ, இங்க வைக்கிறதுங்க. ஏன்னா இன்னொரு சந்தேகம், இங்க வைக்கிறது பொண்டாட்டின்னு புருஷன் வைக்கிறது, இங்க வைக்கிறது யாருக்கு வைக்கிறீங்க? கள்ள புருஷனுக்கு. இங்க வைப்பது மங்கை பொட்டு, இங்க வைப்பது கங்கை பொட்டு. கங்கை பொட்டு. சரி சரிங்க. என் கணவனுக்கு ஒரு 2 தேவிமார்கள், ஒன்னு மங்கை ஒன்னு கங்கை. கங்கை கங்கா தேவிய தலைமையில வச்சுக்கிட்டு உலகமெல்லாம் சுத்திட்டு வர்றாங்க. ஆமா ஆமாங்க. கட்டிய கணவனாகப்பட்டவர் கட்டின பொண்டாட்டிக்கிட்ட ஒண்ணு கேட்ட ஒரு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஆமாங்க. ஒரு பால் வாங்கிட்டு வாங்க, போயிட்டு வரும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா கோடி உடுக்கு என்னடி வேலை அப்படிவாங்க. ஆனா உண்மையெல்லாம் வெளியே சொல்றீங்க. சரி விடுங்க, தெரியாம கேட்டா அப்புறம் இது ஆசைக்கு ஒரு மகன் அளவுக்கு ஒரு மகன். ஆமா, இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுத்து நாட்டில் சிறு சிறப்போடு செல்வாக்கோடு வாழ்ந்தாலும் சரி அம்மா இன்று வந்திருக்கிற விஷயம் என்ன? கடவுள் தாங்க எங்க படி வைக்க போறேன்னா அப்படி படி அளக்க போறேன்னாருங்க. சரி, அதனால உங்ககிட்ட பார்த்து ஒரு சொல்லிட்டு போகணும் அப்படின்னாங்க. ஓ அப்படியா? உங்களை அழைத்து வர சொன்னார். அப்படியா? ஆமா. அப்படி போவதாக தான் கடவுளை பார்ப்பதாக இருந்தால் இந்த ஊர் பொதுமக்கள் வேண்டுகோளை கிடங்க ஆசியா பார்க்கணும் அப்படி என்று திருப்தி மேடம் சபிக்கிறது. திருப்தி வந்த பிறகு நகைச்சுவை பிறகு நடக்கத்தை ஆரம்பிக்கும்.